உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ஆவணி மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது தமிழ் வருடத்தில் பராபவ ஆண்டு ஆவணி மாதம் அதோடைய பலன்களைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் துவங்கி அனுஷம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறாரு. அதாவது சித்திரை நட்சத்திரம் துவங்கி அப்படி ஒரு சுற்றி வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து சித்திரை, அதுக்கு பிறகு சுவாதி, விசாகம், அனுஷம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளில் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான் உச்சம், சிம்ம ராசியிலே புதன், சூரியன், கேது போன்ற கிரகங்கள், கன்னி ராசியிலே சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான் வக்கரமாக இருக்கார். அதில் குறிப்பாக புதன் பகவான் இந்த மாதம் சொல்லும்போது ஆங்கில மாதத்தில் உங்களுக்கு சொன்னால் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் கன்னி ராசியிலே உச்சமாக போகிறார். சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஆவணி மாத பலன்களை நாம் பார்க்க போகிறோம். என் அன்பான துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்குன்னு கடவுள் ஒரு பெரிய பவரை கொடுத்துருக்காருங்க. எதையுமே எடை போடக்கூடிய சக்தி. இப்போது 4 பேர்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட என்ன பழகினாலும் அவங்களுக்கு எடை போட தெரியாது, பிறரை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் இருக்காது. சில ராசிகளுக்கு அப்படி ஒரு இயற்கை. ஆனால் துலா ராசி மட்டும் தான் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிற போதே சுற்றி வர இருக்கிறவங்க அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க நினைப்பாங்க இவர் நம்மளை கவனிக்கலைன்னு வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் துலா ராசிக்காரங்க தன் சுற்றி வர என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே அவங்க ஒரு பார்க்கக்கூடிய தன்மை, அதை எடை போடக்கூடிய தன்மை துளாராசிக்கு இருக்குங்க. அந்த துளாராசியில் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஆஃப் இந்த மாதத்தில், இந்த ஆவணி மாதத்துடைய செகண்ட் ஆஃப் சுக்கிரன் வந்து நம்மளுடைய ராசியில் ஆட்சியாக வரப்போகிறாருங்க. 12th பிளேஸில் இப்போ நீச்சமாக இருக்கார். நிறைய பேர் உடலால் மனதால் சில கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் உங்களுடைய வியாதிகளிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்க போகுது. ஆனால் அந்த நிவர்த்தி ஈஸியான நிவர்த்தியாக இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒரு வியாதி இருக்குன்னா அந்த வியாதியிலிருந்து வெளியே வருவதற்கு சிகிச்சை இருக்குது பாருங்க. அந்த சிகிச்சையே ஒரு டஃப்பான சிகிச்சையாக இருக்கும். இப்போது அந்த துளாராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகிச்சை எடுக்கிறவங்களாம் சொல்லுவீங்க, சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், அந்த கஷ்டத்துக்கு நடுவில் தான் சார் அந்த ட்ரீட்மெண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. முக்கியமான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா 6ல் சனி வக்கரம். அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதுலேயும் ஒரு டஃப்னஸ் இருக்கும். ஒரு பெயினியான ட்ரீட்மெண்ட்டாக கூட சிலருக்கு அது இருக்கும். ஆனால் உடல்நல பிரச்சனை ஒன்றிலிருந்து நீங்கள் மெல்ல மெல்ல மீண்டு வருகிறீர்கள். ரொம்ப கடுமையான உடல்நல பிரச்சனைகள் பலருக்கு இருக்குது. அதே மாதிரி வேலை, சார் நான் நினச்சது ஒன்று சார், நினச்ச அளவுக்கு எனக்கு அச்சீவ் பண்ண முடியலையே சார் அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக நீங்கள் டெஃபினட்டாக இந்த மாதம் அச்சீவ் பண்ண போகிறீங்க. காரணம், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் செப்டம்பர் 1 அன்றைக்கி உங்கள் ராசிக்கு வந்த பிறகு பெரிய சக்ஸஸ் கிடச்சிரும். 31st of August வரைக்கும் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணவங்க, எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக இருந்தவங்க ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. நிறைய பரபரப்பு இருக்கும் இந்த மாதம். எதுக்கோ ஒரு விஷயத்தை தயார் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு, ஒரு பிஸ்னஸ் டீலிங்ஸுக்கு நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆகஸ்ட் 31st வரைக்கும் அப்படி இருப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல அடைபட்டவரை போல நீங்கள் இருப்பீங்க. வெளி உலகத்தில் வந்து ரொம்ப இயங்க முடியாத அளவிற்கு சில தடைகள் உங்களுக்கு இருக்கும். செப்டம்பர் 1 அப்படி ஏறி உட்காருவீங்க பாருங்கள், ஜம்முன்னு உட்காருவீங்க. லைஃப்பில் அடுத்தடுத்த என்ஜாய்மெண்ட் தான் உங்களுக்கு. எல்லா காரியத்திலும் விட்டுறீங்க. இந்த செப்டம்பர் மாதமே உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் வரும். உறவினர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அப்பா வழி உறவினர்கள், அம்மா வழி உறவினர்கள், இவர்களுடைய தொடர்பு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். ஃபேமிலியில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடு போய் என்ஜாய் பண்ணுறது. உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு குறை இருந்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஒரு குறை இருந்திருக்கலாம், நம்மளை வெளியவே கூட்டிகிட்டு போகலைன்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வெளியே போக போகிறீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்பட போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சினிமா போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே சுற்றுறது, உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே துளாராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்க போகுது. அதாவது ஆவணி மாதத்துடைய செகண்ட் ஆஃப். உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஆங்கில மாதத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதில் என்னென்னா 10th பிளேஸில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர், அதுதான் நமக்கு பெரிய ப்ளஸ். அந்த ஜூபிட்டர் 4th பிளேஸை பார்க்கறதுனால மனசு முழுக்க பாசிட்டிவ் வைப் இருந்துக்கிட்டே இருக்கும். அது உயர்த்துங்க நம்மளை.
அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெரிய அளவுக்கு உயர்த்தும். நான் சில டாக்டர்ஸை பார்த்துருக்கேன், நம்ம வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே அவங்கள்ட்ட ரிப்ளை வருங்க. சில பேர் வந்து உடனே பண்ணுவாங்க, சில 15 மினிட்ஸில் பண்ணுவாங்க. எப்படி ரொம்ப தாமதப்படுத்தவே மாட்டாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் தாமதப்படுத்துறது இல்லை, பதிலே சொல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் கிடையாது. அவர்கள் நான் சொல்லக்கூடிய மனிதர்கள் மிக மிக பெரிய மனிதர்கள். அப்போ பெரிய மனிதர்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு நான் பார்க்குறேன், அவர்கள் உடனேக்குடனே இதனுடைய என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது உடனேக்குடனே அவர்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதுவே பெரிய பவர் அவங்களுக்கு. உடனே ஆன்சர் பண்ணுறாங்க. துலா ராசிக்கும் அப்படி ஒரு நேச்சர் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளானட்ஸ் வந்து, நான் சொல்கிறது சனி வக்கரமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பார்த்து கொண்டு போகும். அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போகுது. புதன் 12th பிளேஸில் செப்டம்பர் 3 அவர் வந்து உச்சமாக போகிறது. பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும். பாக்கியாதிபதி உச்சமாகிறாரு. உங்கள் லைஃப்பில் மிக மிக பெரிய மாற்றங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நிகழப்போகிறது. அது எஜுகேஷனாக இருக்கட்டும், நினச்சதை அச்சீவ் பண்ண போகிறீங்க. பிஸ்னஸாக இருக்கட்டும், மிகப்பெரிய வளர்ச்சியை காண போகிறீங்க. திருமண விஷயமாக இருக்கட்டும், நல்லபடியாக கூடி வரப்போகுது. அப்போ நிறைய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய மாதமாகத்தான் துலா ராசி மக்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை நான் பார்க்குறேன். இதில் யாரை வழிபட்டால் நமக்கு நிறைய நிம்மதி பெருகும் அப்படின்னா, எப்போவுமே துலா ராசிக்காரங்க காஞ்சிக்கு போங்க, காமாட்சி கும்பிடுங்க. அதுவும் உங்கள் ராசியில் சித்திரைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது பாருங்கள், அந்த சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு போய் நீங்கள் கும்பிட்டு பாருங்களேன். காமாட்சிக்கு அபிஷேகம், அவளுக்கு வஸ்திரம் சாத்துறது, புடவை சாற்றி வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் நடக்குங்க. வெற்றி பெறப்போகிற ஒரு நல்ல மாதம். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகமும் பல துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அப்பா வழியில் அம்மா வழியில் பெரிய சப்போர்ட் கிடைக்க போது. உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு காத்திருக்குங்க. நீங்கள் வெற்றி பெறும் நல்ல மாதம். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாத பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா, ராகு பகவான் இருக்கார் பாருங்க. அந்த ராகு பகவான் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போதே அது உலக அளவிலுங்க பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாதம் துவங்குது. அதில் நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். அதாவது பொருளாதார நெருக்கடிகள் உலக அளவில் இருக்கும். பல நாடுகளில் பார்த்தீர்களானால் அரசியலில் மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், தலைவர்களுக்கு சில பாதிப்புகள், இதெல்லாம் உலக அளவில் இருக்குங்க. விலைவாசி கடுமையாக உயரக்கூடிய அமைப்பெல்லாம் உலக அளவில் சுட்டி காட்டப்படுகிறது. நான் சொல்வதெல்லாம் ஒட்டுமொத்த உலக அளவிலேயே உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆவணி மாதம் நமக்கு நிறைய நன்மைகள் வரணும், நம்ம தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே முருகன் வழிபாட்டை மேற்கொள்ள 12 ராசிக்காரங்களுமே கூட செய்கிறாங்க. முருகன் வழிபாட்டை செய்தால் பெரிய வெற்றிகள் வரும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நான் வந்து கோச்சார கிரகங்களின் பலன்களை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ முழுமையான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அதையும் இந்த நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பலன்களையும் இணைச்சி பார்க்கணும். அப்போ தான் முழுமையான பலன்கள் நடக்கும். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவங்க மாதிரி எங்கள் ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், அந்த மாதம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் ஜாதகத்துடைய கிரகநிலைகளை இணைச்சி பார்த்தா மட்டும்தான் நடக்கக்கூடிய பலன்கள் உண்மையான பலன்களாக இருக்கும். அப்போ அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. சார் எங்களால் நேரம் வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.